The major product formed when 2-bromo-2-methyl-butane is refluxed with ethanolic KOH. So first structure வரைஞ்சுக்கலாம் meth, eth and prop and but. 1, 2, 3 and 4. So second positionல bromine இருக்கு. Second positionல தான் methyl groupம் இருக்கு. அப்படிதானா? So rest everything just ஒரு கார்பனை சுத்தி 4 bond இருக்கணும். அந்த ஐடியாவை வச்சு நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? So என்ன யூஸ் பண்றாங்க reagent வந்து ethanolic KOH. Usually இந்த கேசஸ்ல என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்னா substitution நடக்கலாம். ஓகே, substitutionனா என்ன ஆகும்? இந்த bromine இருக்குல்ல, இந்த bromine-க்கு பதிலா அந்த OH போயிட்டு substitute ஆயிரும். just ஒரு alcohol உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து ஒரு possible reaction. இல்லாட்டி என்ன நடக்கலாம் அப்படின்னா beta hydrogen elimination. so இது வந்து alpha positionல, இதெல்லாம் பீட்டா பொசிஷன். ஓகே, ஏதாச்சும் ஒரு பீட்டா, நிறைய 3 பீட்டா பொசிஷன் இதுல வந்து இது ரெண்டும் ஒண்ணு, பீட்டா 1 அண்ட் பீட்டா 2, பீட்டா 1 இது ரெண்டும் பீட்டா 1 1ன்னு வச்சுக்கிறேன். அது ரெண்டும் சேம் இது பொசிஷன் அப்படிதானா? சோ ரெண்டும் ஒரே பொசிஷன் மாதிரி தான். சோ இது வந்து என்னது பீட்டா 2. சோ 2 பீட்டா பொசிஷன் இருக்கு. சோ இதுல வந்து எய்தர் நம்மளுக்கு என்ன கிடைக்கலாம் அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் C, அதாவது இந்த இதுல உள்ள ஹைட்ரஜனும் இந்த புரோமினும் எலிமினேட் ஆயிரும். ஒரு H அண்ட் ஒரு X வந்து அப்படியே எலிமினேட் ஆயிரும். ஓகே, பீட்டா ஹைட்ரஜன் எலிமினேஷன் அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் நடக்கலாம். ஓகேவா? சோ அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எய்தர் கிடைக்கலாம் ஆர் இன்னொரு ப்ராடக்ட் கூட கிடைக்கலாம். சோ இந்த இடத்துல இந்த பீட்டா 2 இது வந்து பீட்டா 1 எலிமினேஷன், பீட்டா 2 எலிமினேஷன் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு CH3 C டபுள் பாண்ட் C CH3 and then CH3 CH இருக்கும். so இந்த மாதிரி நடக்கலாம். but then நம்மளுக்கு first இதுல என்ன தெரியணும் அப்படின்னா what will happen, substitution நடக்கணுமா elimination நடக்கணுமா, எதுக்கு substitution எதுக்கு elimination, இந்த மாதிரி questions நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? so நிறைய substitutionலே என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. substitutionலே SN1 இருக்கு, SN2 இருக்கு. ஓகே, SN1 வந்து ஜென்ரலி எங்க நடக்கும் அப்படின்னா tertiary group இருக்கும், tertiary halide. in this particular caseல நம்ம கார்பன் ரவுண்ட் பண்ணிருக்க கார்பன் tertiary group அப்படிதானா? ஏன்னா it is surrounded by 3 other carbon atoms. ஒரு கார்பனை சுத்தி 3 கார்பன் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு tertiary கார்பன். அதுதான் கான்செப்ட். ஓகே, so SN1 எப்போ நடக்கும்? ஜென்ரலா tertiary இருக்கச்சுல. and then இன்னொன்னு கண்டிஷன் என்னதுன்னா லைக் நியூட்ரல் நியூக்ளியோஃபைல்ஸ் தான் இருக்கும், லைக் H2O ethyl alcohol. பெருசா நம்மளுக்கு ஸ்ட்ராங் பேஸ் ஆர் ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் எதுவும் பெருசா இருக்காது. அதே இது SN2 எப்போ நடக்கும் அப்படின்னா ஜென்ரலி பிரைமரி ஹாலைட்ஸா இருக்கும். பிரைமரி ஹாலைட்ஸ் இல்லாட்டி இப்போ கன்சிடர் ஒரு CH3Cl இருக்கலாம், இல்லாட்டி என்ன இருக்கலாம் அப்படின்னா CH3 CH2Cl இருக்கலாம் ஆர் Br இருக்கலாம். அதாவது இதெல்லாம் பிரைமரி குரூப் பாருங்க. ஜென்ரலா மோஸ்ட் பிரைமரி ஆர் செகண்டரி. ஸோ செகண்டரி வந்து ரெண்டுக்குமே காமன். ஸோ இதை ஜென்ரலா ஐடியா மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த SN2ல வந்து ஸ்ட்ராங் பேஸ் தான் இருக்கும், மோஸ்ட்லி ஸ்ட்ராங் பேஸ். ஓகே, மோஸ்ட்லி ஸ்ட்ராங் பேஸ். அடுத்து நம்ம எலிமினேஷனுக்கு போயிடலாம். எலிமினேஷன். ஓகே, ஸோ எலிமினேஷன்லயும் 2 இருக்கு, E1 அண்ட் E2. ஸோ E1 என்னது? அதே இது நியூட்ரல் நியூக்ளியோஃபைலா இருக்கணும். அதுக்கப்புறம் அதாவது H2O ethyl alcohol. பேசிக்கா இந்த SN1 E1ல என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும் அப்படிதானா? சோ அந்த கார்போகேட்டையான் ஸ்டேபிளா இருக்கணும், அப்பதான் ஃபர்தர் ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, அண்ட் தென் E2ல எப்படின்னா ஸ்ட்ராங் பேஸ். சோ இது ஒண்ணுதான் நீங்க E2ல ஞாபகம் வச்சுக்கணும், ஜென்ரலி ஸ்ட்ராங் பேஸ். ஓகே, ஸ்ட்ராங் பேஸா இருக்கும். மோஸ்ட் பிரைமரி, மோஸ்ட்லி நாட் பிரைமரி. சோ எப்படி நீங்க இது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த SN2 இருக்கான்னு பாருங்க. பிரைமரி CH3Cl இந்த மாதிரி பிரைமரி குரூப் இருக்குதா, ஸ்ட்ராங் பேஸ் இருக்குதா, அப்போ SN2. பட் தென் பிரைமரி இல்ல ஆனா ஸ்ட்ராங் பேஸ் இருக்கு, அப்போ E2 தானே வரணும். பிகாஸ் பாருங்க SN1க்கு ஸ்ட்ராங் பேஸ் தேவையில்லை, E1க்கும் ஸ்ட்ராங் பேஸ் தேவையில்லை. நம்மளுக்கு கொடுத்திருக்க KOH என்னது? ஒரு ஸ்ட்ராங் பேஸ், OH-, இட் இஸ் a ஸ்ட்ராங் பேஸ். அப்போ ஒன்னு SN2 இருக்கணும், இல்லாட்டி E2 இருக்கணும். ஓகே, SN2 இல்ல, ஏன்னா பிரைமரி ஹாலைட்ஸ் மெத்தில் ஹாலைட்ஸ்க்கு தானே SN2 போகும். அப்போ E2 தானே இருக்கு மெயின் பாசிபிலிட்டி இருக்கு. SN1 பாசிபிலிட்டி இல்ல. SN1 வந்து ஈவன் தோ டெர்ஷரி குரூப் இருந்தா கூட நியூட்ரல் குரூப் எங்க இருக்கு? நம்மளுக்கு நியூட்ரல் நியூக்ளியோஃபைல் தான் ஜென்ரலி SN1 அண்டர்கோ பண்ணும். சோ நம்மளுக்கு அது வந்து ஆன்சர் கிடையாது. ஓகே,
ஸோ நம்ம காம்பவுண்ட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. CH3 C CH2 CH3 and CH3 Br. ஓகே, ஸோ ரெண்டு பீட்டா பொசிஷன் இருக்குன்னு சொன்னேன், பீட்டா 1 and then பீட்டா 2. ஸோ இப்போ இதுல பீட்டா 1ல நம்மளுக்கு கிடைச்ச ப்ராடக்ட் இது. ஓகே, ஸோ பேசிக்கா இந்த ஹைட்ரோஜன் வந்து எலிமினேட் ஆகும், ஹைட்ரோஜன் அண்ட் X எலிமினேட் ஆகி பீட்டா 1 கிடைக்கும். ஸோ பீட்டா 2ல நம்மளுக்கு கிடைச்ச ப்ராடக்ட் என்னது, இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து என்னதுன்னா சைட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட், சைட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட். இது வந்து என்னதுன்னா ஹாஃப்மேன் ப்ராடக்ட். ஸோ இது படிப்பீங்க. ஸோ சைட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்னா என்னதுன்னா மோர் சப்ஸ்டிடியூட்டட் மோர் ஸ்டேபிள் ப்ராடக்ட். ஓகே, பேசிக்கா இந்த புரோமினும் இந்த பர்டிகுலர் ஹெச்சும் சேர்ந்து எலிமினேட் ஆகி உங்களுக்கு வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னா C டபுள் பாண்ட் C, அப்புறம் CH3 CH3 CH3. ஏன் இது மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்றேன்னா 3 எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கு, ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு, கம்ப்ளீட்லி ஸ்டேபிள். ஸோ இது தெர்மோடைனமிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து சைட்ஸ் ஆஃப் ரூல் படி தான் ஒர்க் ஆகும். ஸோ வென்எவர் நீங்க KOH அதாவது ஸ்ட்ராங் பேஸ் லெஸ் ஹிண்டர்ட் பேஸ் இருந்தாலே உங்களுக்கு மேஜர் ப்ராடக்ட் என்னதான் சைட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் தான். ஓகே, ஹாஃப்மேன் ப்ராடக்ட்னா என்னது, லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட். பாருங்க இந்த சைடு 2 H தான் இருக்கு. ஸோ லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் இந்த ஸ்ட்ராங் பேஸ் சின்னதா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஓகேவா? ஸோ இதுல நம்மளுக்கு காம்பவுண்டுக்குள்ளது இது ஸ்ட்ரக்சரை போட்டு பார்க்கலாமா? ஸோ 1 2 3 4 2 மெத்தில் மெத்தத் ப்ரோ பியூட் பியூட் 2 அப்படிதானா, 2 மெத்தில் பியூட் 2 ஸோ ஆப்ஷன் ஏ தானே கரெக்ட் ஆன்சர். செகண்ட் பொசிஷன்ல மெத்தில் இருக்கு. அப்புறமா இந்த சைட்ல இருந்து நம்பர் பண்ணக்கூடாது, இங்க இருந்தா நம்பர் பண்ணணும், ஏன்னா இங்க தானே சப்ஸ்டிடியூஷன் டக்குன்னு வருது. ஸோ இங்க இருந்தா நம்பர் 2 மெத்தில் பியூட் 2 ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.